கார்த்திக் தீபா சீரியல் மே 8 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம அபிராமி வந்துட்டு தீபாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நான் உனக்கு கொடுத்த புடவையை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையில் ஒரு வைர நெக்லஸை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, எதுக்கிட்ட இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இதை நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும், கார்த்தியோட பொண்டாட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் ஒரு சில கசப்புகள்னால உன்கிட்ட நான் கொடுக்காம இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஒன்றே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, இந்த வைர நெக்லஸுக்கு சொந்தக்காரி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைர நெக்லஸை கையில் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப சந்தோஷமாக அந்த வைர நெக்லஸை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யாவும் ரியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, ஏன் ஐஸு, உனக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா உன் அத்தை அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கொடுத்துருக்காங்க, என் கன்னத்துலேயே 10-15ன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சிரிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உனக்கு சிரிப்பு வருண்டி என் நிலைமையை பார்த்து அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இல்லை நீ கர்ப்பமாக இருக்கேன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க, இது வேற இந்த அபிராமிக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வேற தூக்கி போட்டு உன்னை மிதிப்பாளே, அதை தான் நினச்சி பார்த்தேன், உன் நிலைமையை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யா முறைக்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்கள் அம்மா எதுக்காக வந்துட்டு அந்த கர்ப்ப நாடகத்தை போட சொன்னாங்க, அந்த தீபா தான் உன் கர்ப்பம் கலைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு போட்டு கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தானே உங்களுடைய திட்டமே, ஏன் அந்த திட்டத்தை நீ ஒர்க் அவுட் பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எங்கே என் அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா வேற இல்லை, அதான் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா உங்கள் அம்மா இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன ஆக போறியோ தெரியல, இந்த உண்மை மட்டும் அபிராமிக்கு தெரிஞ்சிச்சு உன்னால் இந்த வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் என்னை இந்த வீட்டை விட்டு யாராலையும் துரத்த முடியாது அப்படின்னு. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, அடியே ஐஸ்வர்யா, உன் விஷயத்தை இப்போ கூட என்னால் அபிராமிக்கிட்ட சொல்ல முடியும், ஆனால் அபிராமி இப்போதைக்கு என் மேலே கோவமாக இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல, இல்லைன்னா அவகிட்ட சொல்லி உன்னே இந்த வீட்டை விட்டு ஈஸியாக துரத்திடுவேன் அப்படின்னு ரியா யோசிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எப்படி வந்துட்டு உங்களை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, நான் நம்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ஒர்க் முடிச்சுட்டு வெளியில் வராரு. அப்போ அந்த ரம்யா வந்துட்டு கார்த்தியை முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு, இந்த அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வரும் போலையே அப்படின்ட்டு கார்த்தி நேராக வீட்டுக்கு வராரு. நம்ம கார்த்தியை பார்த்துட்டு ஆனந்தி கேட்குறாரு, என்ன கார்த்தி ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு கஷ்டமெல்லாம் இல்லை, அங்கே நான் ரொம்ப ஹாப்பியாக தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன ஆனந்த், அவர் நல்லபடியாக தானே வேலை பார்த்துட்டு வராரு, என்னமோ அங்கே ரம்மியாக இருக்காங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்லாம் சொன்னீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இப்போ தானே போயிருக்கான், நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு. உடனே ரியாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு அபிராமி வராங்க. வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி இது மாதிரி உனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்குது, அதனால் இன்றைக்கி உனக்கும் தீபாவுக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம கார்த்தி கேட்குறாரு, ஏமா அந்த சம்பிரதாயமெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, இது முறை, அதனால் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி உனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் போட்டுட்டு ரெடியாவா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அப்போ மாடியில் நம்ம தீபா ரெடியாக இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, தீபா என்ன மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு. உடனே நம்ம தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திக் சார் இப்போ ஒர்க்குக்கு இருக்கீங்கள்ல, அங்கே வந்துட்டு ஏதோ லேடி தான் உங்கள் ஓனராம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா, லேடி தான் ஓனர் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, அவங்க அழகாக இருப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்க அளவுக்கு இல்லை அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க,
அவங்க அளவுக்கா? யார் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, உங்கள் கண்ணாடியை பாருங்கள் அப்போ தெரியும் அப்படின்னு. அப்போ சொல்லிவிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம தீபா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அதுக்கப்புறமா ரூமுக்கு நம்ம மைதிலியும் மீனாட்சியும் வராங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தீபா டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்ன தீபா முகமே வெக்கத்தில் ஆடுது அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் ஒர்க்குக்கு போனார்ல, அங்கே ரம்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம் அவங்க மேடம், ஆனால் ஏன் அளவுக்கு அவங்க இல்லைன்னு கார்த்திக் சார் சொன்னார் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இப்போதைக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, உன் கையில் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு நடந்த மாதிரி தான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் அப்படி இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, எல்லாமே ஒரே குட்டையில் உருணை மட்டை தான், அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கார்த்தி மட்டும் ஒரு வேளை ரம்யா பின்னாடி போயிட்டாரு, அவ்வளோதான் உன் பழப்பு, மீனாட்சி மாதிரி தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு மைதிலி, எந்த நேரத்தில் எதை சொல்கிறேன், இங்கே பாரு தீபா, நீ கவலைப்படாத, கார்த்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், கார்த்தி எப்படிப்பட்டவர்னு, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு. தீபாவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நாங்கள் வந்த விஷயத்தையே மறந்துட்டோம், உன்னை அத்தையை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. உடனே தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வராரு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி உங்களை வேட்டி சட்டை போட்டுட்டு அத்தை சாமி ரூமுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வேஷ்டி ஷர்ட்டை போட்டுட்டு நேராக சாமி ரூமுக்கு வராரு. நம்ம தீபாவும் அங்கே இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்டே சொல்கிறாங்க, பாத்தியடி நடக்கிற கூத்த, ஏற்கனவே அந்த அபிராமி தீபா வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு தீபாவே மருமகளில், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என் மருமகளாக வர முடியாது அப்படின்னு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ தீபாவை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம் என்னையும் அப்படி தான் இப்போ திட்டிக்கிட்டு இருக்காங்க, நாளை பின்ன என்னையும் மருமகளை ஏற்றுப்பாங்களோ அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எங்கள் வீட்டோட மூத்த மருமகன்னா அது மீனாட்சி தான், அதனால் அவள் கண்டிப்பாக ஒன்றையே ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஒன்று மீனாட்சியை போட்டு தள்ளினா மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. பக்கத்தில் இருந்த ரியாவும் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி தீபாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும், தீபா ரொம்ப அழகாக பாட்டு பாடுறா, அவளுடைய திறமையை வெளியில் கொண்டு வரணும், இனிமேல் தீபாவோட ஆசைகளை நிறைவேற்றுறது நீ தான் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கார்த்தியும் அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.